இந்த வீடியோவில் ஒரு 3D சரௌண்டிங் மியூசிக் பிளேயர் அப்ளிகேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 3D சாங்ஸ் கேட்குறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்கும். நம்ம மொபைலில் ஹெட்செட் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி சாங்ஸ் கேட்டோம்னா 3D சாங்ஸ் நம்ம கேட்டோம்னா சரௌண்டிங்ஸ் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் மொபைலில் சவுண்ட் பார் அல்லது ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணிட்டு சாங்ஸ் ப்ளே பண்ணி கேட்பாங்க. அந்த மாதிரி ப்ளே பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் பிளேயர் அப்ளிகேஷன் உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த மியூசிக் பிளேயர் அப்ளிகேஷன் பற்றி நம்ம பார்ப்போம். அந்த மியூசிக் பிளேயர் அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா பூம் சரௌண்டிங் மியூசிக் பிளேயர் அப்ளிகேஷன் இருக்கும். இதோட டவுன்லோட் லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கேட்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக ஸ்டார்ட் பூமின் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம மீடியா ஃபைல்ஸ் அதாவது சாங்ஸில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன்ஸ் கேட்பாங்க. அலோவ் பண்ணுங்கள். ஸோ அலோவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும். இப்போ நான் ஏதோ ஒரு சாங் நான் எக்ஸாம்பிள் ப்ளே பண்ணுறேன். ஸோ ப்ளே பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளே வந்துடும். அதுக்கடுத்து அவங்களே சொல்லுவாங்க எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை எனேபிள் பண்ணுங்கள் எஃபெக்ட்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு அப்படிம்பாங்க. இப்போ எனேபிள் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா 3D சரௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு வால்யூம் பட்டன் போட்ட மாதிரி ஒன்று இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இது மூலிமா நம்ம 3D சவுண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் ப்ளூடூத் மூலிமா ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு சைடில் இருக்கிற ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே இந்த ஸ்பீக்கர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். மீதி இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் நமக்கு சாங்ஸ் ப்ளே ஆகும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணி சாங்ஸ் கேட்கும்போதும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ டன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் இந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிற செட் பண்ணிக்கலாம். இந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு மட்டும் சாங் கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா லெஃப்ட்டில் கொண்டு வாங்க. ரைட் சைடு மட்டும் சாங்ஸ் அதிகமாக கேட்கணும், சவுண்ட் அதிகமாக கேட்கணும்னு வச்சிங்கன்னா ரைட் சைடு கொண்டு போய்ங்க. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியமாக கேட்கணும்னு வச்சிங்கன்னா இன்டர்மீடியட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் பார்த்தீங்கன்னா இதுலேயும் செட் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவலைசரில் பார்த்தீங்கன்னா பேஸ் பூஸ்ட்டு, கிளாசிக்கலு, டபுள் ஷாட், எலக்ட்ரானிக் அது மாதிரி இதே மாதிரி இதில் ஈக்குவலைசர் எஃபெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் திரும்ப சாங் ப்ளே பண்ணுற இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் செட் பண்ணுறதுக்கு திரும்ப இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் பேஜுக்கு வந்துடும். இந்த அப்ளிகேஷனில் இந்த 3D எஃபெக்ட் செட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன். இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி நீங்கள் சாங்ஸ் கேளுங்க. கேட்டுட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரியான ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் பற்றின தகவலை தெரிஞ்சுக்க ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.